ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஆஷ்வி அரிஷி அஃபிஷியல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து 100க்கு மேலே வந்து போயிடுச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் பெருசாக சொந்தமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. உண்மையாக சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம சேனலை பார்த்து வந்து 100 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது யார் எவருன்னே தெரியாமல் பண்ணியிருக்காங்க. நமக்காகவும் இப்போ ஒரு 100க்கு மேலே இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இது வந்து வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. என்னடா 100 பேருக்கே இந்த புள்ள இப்படி பேசுதுன்னு கூட நினைக்குவாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைபர் ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் சூப்பராக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், எனக்கு வந்து அது சொல்ல தெரியல. அதை வந்து ஆனால் இங்கே சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களை வந்து மோட்டிவ் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஏதாவதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சாதமும் வேக வச்ச முட்டையில் வந்து குழம்பு வைக்க போகிறேன். அது வந்து நான் எப்படி வைக்கிறேன்றதை வந்து இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் வெங்காயம், புதினா, தக்காளி, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து முழுசாக நம்ம போட்டு செஞ்சோன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். நம்ம தட்டி போட்டு செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட் வரும். இந்த குழம்புக்கு வந்து நம்ம தட்டி போட்டு செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். சரி, வாங்க நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து புதினா போட்டுட்டேன் பாருங்கள். வெங்காயம் வதங்கும் போதே புதினா போட்டுட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல, அது வந்து சேர்த்திக்கலாம். இதை சேர்த்து இது ஒரு பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்திக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி முட்டை வேக வச்சுட்டேன். அவ்வளோதான், இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு என்னென்ன மசாலா தூள் சேர்க்குறேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள், ஒரு மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க பாருங்கள். தூங்க வச்சுட்டு தான் சமைக்கவே வந்தேனா. பாருங்கள், குழம்பே ஆகலாம், அதுக்குள்ளே முடிச்சுக்கிட்டேன். மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம். அடுத்தது வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான், வீட்டில் அரைக்கிற தூள் இல்லை. கார்த்திகை ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஆச்சி சிக்கன் மசாலா தூள். இதுக்கு இது தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை, இது நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கேன்ட்டு, இவ்வளோ போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த சூட்லேயே இது ஒரு நல்ல ஒரு கிளறி கொடுத்துக்குவோம். அவ்வளோதான். இது நான் போய் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிட்டு அந்த மசாலா வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு மசாலா. அவ்வளோதான், குழம்பு கொதிக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு முட்டை, பச்சை முட்டை, இது நாட்டுக்கோழி முட்டை தான். இது நம்ம வந்து இது உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னாக்கா நம்ம முட்டை குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி உடச்சி ஒரு முட்டையாவது அதில் உடச்சி விட்டாமன்னா தான் அந்த முட்டை குழம்போட ஃப்ளேவர் நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா வெறும் மசாலோட இந்த வேக வச்ச முட்டையை சேர்த்தோம்னா நல்லா இருக்காது.
நான் அதனால் ஒரு முட்டை இதில் வந்து உடச்சி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், அது கலந்துட்டேன். நம்ம வந்து இப்போ வந்து முட்டையை வந்து சேர்த்துடலாம். இதுவும் நாட்டுக்கோழி முட்டை தான். அவ்வளோதாங்க. இது நல்லா இன்னும் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சுன்னா அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 நிமிஷம் குழம்பு ரெடி. அதுதான் குழம்பு ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துடலாம் இது எப்படி இருக்குன்னு. பாருங்க, டேஸ்ட் பார்த்துடலாம். வேண்டாமா, சூப்பராக இருக்குது. உப்பு பத்தலை, மற்றபடி எல்லாமே சரியாக போச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.